சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஆனால் பவர் பிஐல கரியர் பாத் இருக்கா? அது எப்படி இருக்குது? டேட்டாவை எப்படி எடுக்கிறது, ஸ்டோர் பண்ணுறது எப்படி, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது எப்படி, அதுதான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட்டு கூட பவர் பிஐ சேரும்போது நீங்கள் ஒரு பவர் பிஐ டெவலப்பராக மாறிடுறீங்க. இப்போது பவர் பிஐல வச்சு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா என்ன சார்? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குன்னா வந்து ப்ராடக்ட்லாம் வருது. ப்ராடக்ட்லாம் வரும்போது அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் ட்ரெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்பா மார்னிங்கில் வந்து மில்க் அதிகமாக விற்கிது, ஈவினிங்கில் பிஸ்கட் அதிகமாக விற்கிது. பவர் பிஐ பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நீங்கள் சொன்னதுனால ஒரு டவுட் வருது. இப்போ எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது வந்து ஆஃப்லைன் டேட்டா, கிடைச்சிருக்க டேட்டா வச்சு பண்ணும். இது ஆன்லைனில் லைவாக அமேசானில் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது லைவாக எடுத்து பண்ணக்கூடிய லைவ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் பவர் பிஐ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. சவுத்தில் வந்து ஒரு மூலையில் இருக்க ஒரு தம்பி வந்து ஷைன் ஆகி டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. இவர் டபுள் ஆஃபர் வாங்கின ஒரு சிங்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் டேட்டா அனலிஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பவர் பிஐ. அப்படின்னா என்னன்றதை நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான, நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எனக்கு ட்ரீம் இருக்குது பவர் பிஐ பற்றி பேசணுன்ட்டு. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது நீ இதை பற்றி கேட்க போகிறேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லைக் பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்லுவேன், நான் ஒரு கூகுளோடைய சர்டிஃபைட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டெவலப்பருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இந்த பாட்காஸ்ட் அண்ட் என்னுடைய நாலேஜ் இன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், நான் ரெடியாக இருக்கேன். ஓகே சார். ஸோ இந்த உங்களுடைய கேள்விகளுக்கு முன்னாடி வந்து லைக் என்னுடைய மறக்க முடியாத நினைவுகள் பற்றி பேசலாங்க. ஸோ என்னுடைய தம்பி பிளேஸ் ஆகிருக்காருங்க, அது சந்தோஷமாக ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. 2020 பாஸ் அவுட்டுங்க, டிஎம்ஐ காலேஜுங்க. ஸோ ஆரல்வாய் மொழிங்க. அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, நாகர்கோயிலை சேர்ந்தவருங்க. அவர் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து உண்மையாக ஒரு சரித்திரம் நான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெரியர் கேப் இருக்குங்க. ஓகேவா? எங்கேயோ ஒரு லைக் சவுத்தில் வந்து ஒரு மூலையில் இருக்க ஒரு தம்பி வந்து ஷைன் ஆகி டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. இவர் டபுள் ஆஃபர் வாங்கின ஒரு சிங்கம். ஓகேவா? கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமேங்க. அவரோட மோட்டிவேஷன்ஸ் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் 2020 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடித்தேன். அப்புறம் வந்து நான் வந்து யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது சம் சிச்சுவேஷன்னால என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஐடி மூவ் பண்ணுன்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாரோட கைடன்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்து லைக் உண்மையாகவே அவர் படிச்சிருக்கிறது ஒரு சரித்திரம் தாங்க. கெரியர் கேப் இருக்குங்க. தமிழ் மீடியங்க, ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படிச்சிருக்காரு, டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் போக முடியுங்க. நம்பிக்கையோட போராடுங்க, நேர்மையாக. ஏன்னா கெரியர் கேப் இருக்கா, காசு கொடுத்தா தான் போக முடியும், கிடையவே கிடையாது. நேர்மையாக போக முடியும். அதுக்கு என் தம்பி தான் எடுத்துக்காட்டுங்க. இப்போது உங்கள் கேள்விகளுக்குள்ளே போகலாங்க. ஓகே. ஜென்ரலாக எல்லா கேள்வியிலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன? ஸோ பவர் பிஐனா என்ன சார்? அதோட ஒர்க் என்ன டேட்டா அனலிஸ்ட்? சரி, ஆக்சுவலாக வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்னென்னு முதல்ல நான் சொல்லிடுறேங்க. ஒரு டேட்டா இருக்குது. ஓகே சார். அந்த டேட்டாவை வந்து நீ க்ளீன் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது லைக் நம்மளுடைய லைக் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. ரியல் டைமில் வர டேட்டாவை வந்து ப்ராசஸிங் பண்ணி அது கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் வந்து உனக்கு கொடுக்குறதா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? இது வந்து நான் கோடிங்கில் வர்றதுங்க. எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்ட் யாராவது இருந்தீங்க, நான் ஐடியில் இருக்கேன், நான் வந்து இருக்கேன், பிபிஓவில் இருக்கேன் அப்படின்னா நீ படிக்க வேண்டியது டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். அதில் இந்த பவர் பிஐ தாங்க. ஓகேவா? சரி, இப்போ பவர் பிஐனா என்ன? இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுடைய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. ஓகே சார். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வான்டேஜ்னா எந்த டேட்டா எந்த சோர்ஸாக இருந்தாலும் எக்ஸல், எஸ்கியூஎல், இதில் வந்து லைக் சிஎஸ்வி ஃபைலு இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்க்கிள், எந்த சோர்ஸில் இருந்தாலும் டேட்டாவை சூப்பராக எடுத்துருவோம். எடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உனக்கு என்ன வேணுமோ அவுட்புட் தர முடியும். ஓகே. இதில் வந்து டாக்ஸ் அப்படின்னு ஒரு கொரீஸ் இருக்குங்க. டாக்ஸ்ன்ற ஒரு ஃபார்மேட் ஆஃப் கொரீஸ் இருக்குங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணி உனக்கு தேவையான மாதிரி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது எஸ்கியூஎல்லே சிம்பிளாக எழுதுகிற மாதிரி இருக்கிறதா டாக்ஸ் கொரீஸுங்க. அது மூலமாக சூப்பராக பண்ண முடியும். இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கிறது தான் பவர் பிஐ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க. ஓகே, சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுங்களா? அதாவது ஒரு எக்ஸலில் ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்டையும் டக்குன்னு அப்லோட் பண்ணி பவர் பிஐயில் என்ன பண்ணலாம்னா சார்ட்டிங் பண்ணி எவன் ஹையஸ்ட் மார்க், எவன் ஆவரேஜாக எடுத்திருக்கான், எந்த கிளாஸ் சூப்பராக படிச்சிருக்குன்ட்டு சிங்கிள் கிளிக்கில் கொண்டு வர முடியும் பவர் பிஐ மூலமாக. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமா சார்? ஆமாங்க. இப்போ நீங்கள் வந்து பவர் பிஐ பற்றி சொல்லிட்டீங்க சார்.
இப்போது பவர் பிஐயில் வச்சு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள் தான் தம்பி. பிஸ்னஸை இன்டெலிஜென்ட்டாக மாற்றுறது, அதான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுங்க. ஓகே ஓகே. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வருது, இங்கே வியாபாரம் ஆகுது, எல்லாத்தையும் டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணி அது கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு இன்சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமா? ஆக்சுவலாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குன்னா வந்து ப்ராடக்ட்லாம் வருது. ப்ராடக்ட்லாம் வரும்போது அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் ட்ரெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்பா மார்னிங்கில் வந்து மில்க் அதிகமாக விற்கிது, ஈவினிங்கில் பிஸ்கட் அதிகமாக விற்கிது, அப்போ மார்னிங்கில் இதை ஆர்டர் போடு, வர பணத்தை வச்சு ஈவினிங்கில் இதை ஆர்டர் பண்ணி பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ணு. புரியுதுங்களா? ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டேட்டாவை வச்சு பிஸ்னஸோட டெசிஷன் எடுத்து அதை இன்டெலிஜென்ட்டாக அந்த பிஸ்னஸை இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறது தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுங்க. புரியுதுங்களா? இது நான் ஒரு SQL கொரி மூலமாக சொல்கிறேங்க. ஒரு ஸ்டோரோட சேல்ஸ் எடுக்க போகிறேன்னா ப்ராடக்ட்டை குரூப் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டையும் அதோட சம்மோட சேல்ஸையும் பண்ணினா எந்த ப்ராடக்ட் நல்லா விற்கிதுன்னு தெரிஞ்சுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் எடுக்கலாம். உன் டேட்டாவை வச்சுக்கிட்டு உன்னோட பிரெயினை பயன்படுத்தி ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் மேக்கிங் எடுத்தீங்கன்னா அதுதான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். எஸ். சரி, ஓகே. நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. ஆனால் பவர் பிஐயில் கரியர் பாத் இருக்கா? அது எப்படி இருக்குது சார்? ஸோ கெரியர் பாத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிங்க, SQL, பைத்தான் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து டேட்டாவை எப்படி எடுக்கிறது, ஸ்டோர் பண்ணுறது எப்படி, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது எப்படி, அதுதான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட்டு கூட பவர் பிஐ சேரும்போது நீங்கள் ஒரு பவர் பிஐ டெவலப்பராக மாறிடுறீங்க. பவர் பிஐலே வந்து இன்னும் அட்வான்ஸான பவர் பிஐ டெவலப்பர் ஆகிட்டு அது கூட DAX அப்படின்ற அந்த கொரிஸ் கான்செப்ட்டுங்க இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கக்கூடாதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் பவர் பிஐ கன்சல்டன்ட் மாறிடலாம். இந்த பவர் பிஐ கன்சல்டண்ட்டாக மாறின பின்னாடி அது கூட இன்னும் கொஞ்சமாக வந்து பைத்தானில் சைக்கிட் லேர்ன் மாதிரி லைப்ரரிஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு மெஷின் லேர்னிங்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாற முடியும். ஸோ டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐ கன்சல்டண்ட்டுங்க அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், இதுதான் உங்களுடைய கெரியர் பார்த்துங்க. ஓகே சார். எக்ஸாக்ட். ஓகே சார். இப்போ நான் வந்து ஒரு பவர் பிஐ இப்போ நல்லா லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் சார். அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் சொல்கிறேங்க. பிவோட்டிங், ரோல் இருக்கிறது காலமாக மாற்றுறது எப்படி, காலமில் இருக்கிறது ரோவாக மாற்றுறது எப்படி, இந்த மாதிரி பிவோட்டிங் கான்செப்ட் கேட்பாங்க. ஒரு டேட்டாவை எப்படிலாம் சார்ட்டிங் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சார்ட்டிங் அண்ட் பிளாட்டிங் அது மாதிரி கேட்பாங்க. மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு DAX கொரிஸ். இந்த DAX கொரிஸ்லாம் எப்படி கஸ்டமைஸாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஒரு குரூப் பை பண்ணு ப்ராடக்டாக ஸ்டோர் அதை வந்து அப்படியே வந்து DAX கொரியாக எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட்டல் சேல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து உங்களோட சேல்ஸோட அமௌண்ட்டோட சம் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணும்போது டோட்டல் சேல்ஸ் வந்துடுங்க. இது இல்லாமல் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ சர்வீசஸ் இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. எஸ். ஓகே சார். நம்ம இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கேட்குறேன், இப்போ பவர் பிஐயில் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க சார். டேட்டா அனலிஸ்டோட கரியர்லாம் எப்படி சார் இருக்குது இப்போது? சரி, ஆக்சுவலாக வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பயங்கரமான ஸ்கோப்புங்க தம்பி. ஓகே சரி, ஏன்னா வந்து எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஐடி பிபியில் இருக்கிறவங்க எல்லாருமே இது படிக்கலான்றதோட டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அநியாயத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொட்டி கிடக்குங்க. அண்ட் சரிங்க பாருங்கள், த ஃபியூச்சர் இஸ் டேட்டா. ஓகே சார். ஃபியூச்சரில் டேட்டா டெசிஷன்ஸ் தான் வந்து இப்போ இருக்குதுங்க. அமேசான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி டெவலப் பண்ணால் யார் எந்த ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறானோ அந்த ப்ராடக்ட் அதிகமாக போட்டு சேல் பண்ணுறது, யார் எந்த ப்ராடக்ட் வாங்குவோன்னு அவனுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்து சேல் பண்ணுறது, இதுதானங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பிஸ்னஸ்லையும். பாருங்கள், இப்போ பாருங்களேன், ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் போடுங்க, ஸ்விக்கியில் போய்ட்டு சும்மா போய்ட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கி எதனா ஒன்று ஓப்பன் பண்ணுங்களேன், இந்த ஆஃபர் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹாட்டஸ்ட் டீல்ஸு, இந்த சம்திங் லைக் தட் மக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறான். அந்த பிஸ்னஸ் டெசிஷன் அதிகமாக எடுக்க வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டேட்டா அனலிஸ்ட் தாங்க. டேட்டா அனலிஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேட்டா ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவை ரிசர்ச் பண்ணி நான் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி உனக்கு தேவையான மாதிரி மாற்றி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா அனலிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே. சரி, இதுக்கு வந்து பைத்தான், SQL அப்படிலாம் எக்ஸல், இது மூணுமே படித்தாவே நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக மாற முடியும். ஓகே சார். நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து இரும்பு திரை படம் தான் சார் ஞாபகம் வருது. அர்ஜுன் சொல்லுவார்ல சார், அர்ஜுன் சார், டேட்டா இஸ் எவ்ரிதிங். எக்ஸாக்ட்லி. ஆதார் கார்டு, வெறும் ஆதார் கார்டு லிங்க் எடுத்தால் உண்மையாகவே அதுதான் உண்மைங்க. சரியா? சரி, டேட்டா அனலிஸ்ட்டுக்கான கெரியர் பார்த்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த 3 டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக மாறிடலாம். டேட்டா அனலிஸ்ட்டுக்கு அடுத்த லெவலில் மிஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறிடலாம். மிஷின் லேர்னிங் பண்ணால் டேட்டா சயின்டிஸ்ட். எக்ஸாக்ட்லி டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறிட்டு அதுலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் போகலாம். ஓகே சார். எக்ஸாக்ட். ஸோ இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு கொரி நான் சும்மா சொல்கிறேங்க. பாருங்களேன், எனக்கு வந்து ஆர்டர்ஸ் டேபிள் எடுக்கிறேன்.
ஒரு மொபைல் கடையில் வந்து ஆர்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ ஆர்டர்ஸ் டேபிளில் வந்து மொபைலை குரூப் பண்ணி சேல்ஸை வந்து லைக் ஆர்டர் பண்ணி டிசெண்டிங்கில் எடுத்து எவ்வளோன்னு பார்க்கும், எந்த மொபைல் எவ்வளோ சேலாக இருக்குன்னு தெரிஞ்சுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மொபைல் எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த பிஸ்னஸை ஹிட் பண்ணுவாங்க. இதுதான் டேட்டா அனலிஸ்டோட வேலைங்க. இப்போ நம்ம பவர் பிஐ பற்றி பேசிட்டோம் சார். பவர் பிவட்னு ஒன்று இருக்குல்ல சார், அப்படின்னா என்ன சார்? பவர் பிவோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிஐயில் ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. அது ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாலாம் எப்படி மாடல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸுங்க, ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸுங்க, ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸுங்க, அப்படின்னா இது எல்லாமே ஸ்டூடெண்ட் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். இதை கனெக்ட் பண்ணுற சிஸ்டத்தை தான் வந்து பவர் பிவோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூலமாக பவர் பிஐயில் பண்ணுறாங்க தம்பி. பவர் பிஐ பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், நீங்கள் சொன்னதுனால ஒரு டவுட் வருது. இப்போ எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் என்ன சார் வித்தியாசம்? எக்ஸல் அண்ட் பவர் பிஐ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் டூலுங்க தம்பி. ஒரு 100 டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் 100 டேட்டா ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து ஏதாவது இருக்கிறதா தான் எக்ஸல் ஓகே. ஆனால் லட்சக்கணக்கான டேட்டா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் பவர் பிஐ. ஓகே. இது வந்து ஆஃப்லைன் டேட்டா கிடைச்சிருக்க டேட்டா வச்சு பண்ணும். இது ஆன்லைனில் லைவாக அமேசானில் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது லைவாக எடுத்து பண்ணக்கூடிய லைவ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் பவர் பிஐ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் ஃபார்முலாஸ் மூலமாக பண்ணுவாங்க. சம் ஆஃப் A1லேருந்து 100 டேட்டாவுடைய சம் பண்ணணும்னா வந்து சம் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே பவர் பிஐயை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கொரி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சம் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்துடுங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்க. சார் இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது பவர் பிஐல டாக்ஸ்னு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ பவர் பிஐல டாக்ஸ்னா என்ன சார்? ஆக்சுவலாக நான் முதல்ல இது எதிர்பார்த்தேன், இந்த கேள்வியை நீ சத்தியமாக கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். சரியா, டாக்ஸ்னா என்னென்னா வந்து டேட்டா அனலைசிஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஒரு தேவையான டேட்டா வேணும்னா வந்து அந்த இடத்துல இந்த டாக்ஸ்ன்ற கொரிஸை பயன்படுத்தி எனக்கு தேவையான மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துக்கோங்க. இதுதான் டாக்ஸ் அப்படின்ற ஒரு கொரி கான்செப்ட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னால் உங்களுக்கு புரியுங்க. அதாவது என்னுடைய டேட்டா எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலேஷனை போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேட்டாவில் இருக்கிற இங்கிலீஷ் எடுத்துக்கோ, ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் எடுத்துக்கோ, ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸை எடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டோட்டல் மார்க் கிடச்சிரும். அதை வந்து ஆவரேஜ் பண்ணால் ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிள் இங்கிலீஷில் வந்து ஒரு கொரி எழுதுறதுக்கு தான் வந்து இந்த டாக்ஸ் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் பவர் பிஐ பற்றி இவ்வளோ சொல்லிட்டீங்க சார். இதனால் அங்கே பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பவர் பிஐ கோர்ஸ்னு ஒன்று பண்ணோன்னா எப்படி சார் படிக்கலாம்? அவங்களோட ஃப்ளோ எப்படி இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண கற்றுக்கணும். எந்த சோர்ஸாக இருந்தாலும் எப்படி இம்போர்ட் பண்ணது கற்றுக்கிட்டு, ரெண்டாவது அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் கற்றுக்கணும். க்ளீன் பண்ணால் மட்டும் போதுமா, அதை விஷுவலைசேஷன் பண்ணி கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கொடுக்குற டேட்டா விஷுவலைசேஷன் நீங்கள் கற்றுக்கணுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ்ன்ற ஸ்பெஷலைஸ்டு கொரி அந்த டேட்டாலேருந்து எனக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கற்றுக்கிட்டு ஃபைனலாக வந்து பப்ளிஷிங், ஒரு வெப்பேஜாவோ எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியுங்க. ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ இப்படி தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு கோர்ஸை படிங்க. அதில் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கங்க, ரெண்டாவது எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணிங்க, மூணாவது பைத்தான் லேர்ன் பண்ணிவிட்டு நாலாவதாக பவர் பிஐ லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் அது சூப்பராக புரியுங்க. அண்ட் டேப்லையும் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா கெத்தாக வந்து வேலை கிடச்சிருங்க. இதுதான் மொத்தமாக பேக்கேஜாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதோடைய நம்மளுடைய வெப்பேஜ் காமிச்சிட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸுங்க பார்த்துக்கலாம். ஓகே சார். எவ்வளோ சொல்லிட்டீங்க. என்னோட கடைசி கேள்விக்கு வந்துடுறேன் சார். இப்போது நம்ம சென்னையில் இருக்கவங்க வந்து இந்த கோர்ஸை படிக்கணும்னா நம்ம கிட்ட வரலாமா சார்? கண்டிப்பாங்க. நீங்கள் எனி டிகிரி எனி இயர் பாஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. நான் ஐடியில் பிபிஓவில் இருக்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு சரியான கோர்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் பவர் பிஐ தாங்க. ஓகேவா? இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த 5 கோர்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். அப்படி யாராவது படிக்கணும் ஆர்வமாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணலாங்க. ரெண்டாவது இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருங்க, என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் கைட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். நம்பிக்கையோட போராடலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தம்பி. நன்றி சார். நன்றி. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.